இதனால் கேரளத்து மக்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிறைய தீவுகள் எல்லாம் அழியப் போகிறது. 2028 இலங்கை இருக்குமா என்றால் இல்லை. அமெரிக்காவில் ஒரு பகுதி நிச்சயம் தண்ணீருக்குள் வீழ்கிவிடும். 1964 ஒரு இரவில் 1 மணி நேரத்தில் கடல் ஆக்ரோசப்பட்டு டன்ஸ்கோடி என்ற ஒரு இடத்தை தரமட்டமாக்கி அழித்து விட்டது, இருக்கிற இடம் தெரியாமலே. அதுபோல்தான் இலங்கையும் அழிந்துவிடும், பிலிப்பைன்ஸ் அழிந்துவிடும் ஒரு பகுதி, இந்தோனேசியா ஜகார்த்தா என்னும் இடத்தில் ஒரு பகுதி அழிந்துவிடும், புருணை நாடு தண்ணீருக்குள் முழுகிவிடும். இப்படி பல நாடுகள் இயற்கை சீற்றத்தை சந்திக்கும் காலங்கள் வந்துவிட்டது. ஏன் தாமஸ் ஆல்வா எடிசனை போல் எங்களால் சொல்ல முடியாதா? சொல்லுகிறார்கள், இந்த ராசிக்காரர்களுக்கு இது வரும், அந்த ராசிக்காரர்களுக்கு அது வரும். எதுவும் வராது. வாழ்க்கையில் இயற்கையில் இதுதான் வரும் என்றால் இதுதான். அன்புக்குரிய உலக மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். என் செய்திகள் அத்தனையும் உண்மை, எதுவும் பொய்யல்ல, பொய்த்திடவும் அல்ல. ஏனென்றால் 1998 சுனாமி வரும் என்று நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அப்போதும் சுனாமி எப்படி கரையேறும் என்று சொன்னார்கள். கரையேறிவிட்டது. இன்று இயற்கை சீற்றங்கள் மாறுதலாக மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது? குளோபல் வார்மிங். பல கதைகள் சொல்லுகிறார்கள். இந்த பூமியை சிதைத்து விட்டார்கள். தன்னுடைய சொந்த சுயநலத்திற்காக ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பூமியை சிதைத்து விட்டார்கள். இந்த பூமி சிதைந்து போனது. அதனால் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பருவநிலை மாற்றங்களே மனிதனுக்கு எதிராக மாறுகிறது. ஏனென்றால் மனிதன் விதைக்கின்ற போது நல்ல விதையாக விதைக்க வேண்டும். விதைகள் தவறாக விதைத்து விட்டால் அது விருட்சகமாக மாறி மனிதனுக்கு எதிராக நஞ்சாக மாறிவிடும். அப்படித்தான் இன்று மனிதன் செய்யும் இயற்கை சீற்றங்கள் அத்தனையும் இயற்கை சீற்றமாகவே மாறி வருகிறது. வரும் ஆண்டில் மழை அளவுக்கு மீறி பெய்யும். இதனால் கேரளத்து மக்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்று சிறப்பிலே சுமார் 300 ஆண்டுகளில் இல்லாத மழை கண்டிப்பாக வரும் காலத்தில் பெய்யும். அதே போல தமிழகத்திலும் அப்படித்தான் பெருமழை பெய்யும். நிறைய தீவுகள் எல்லாம் அழியப் போகிறது. இலங்கை எல்லாம் 2028 இலங்கை இருக்குமா என்றால் இல்லை. இப்படித்தான் சிங்கப்பூர், இலங்கை, இந்தோனேசியாவில் சில பகுதிகள், பிலிப்பைன்ஸில் சில பகுதிகள், இதுகெல்லாம் அழிவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, ஒன்று சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள். அமெரிக்காவில் ஒரு பகுதி நிச்சயம் தண்ணீருக்குள் வீழ்கிவிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் டெக்சாஸ் மாகாணம் என்பது முழுக்க முழுக்க அட்லாண்டிக் பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் சந்திக்கின்ற இடத்தில்தான் டெக்சாஸ் மாகாணம் இருக்கிறது. அது முழுக்க முழுக்க கடல் சீற்றத்தால் உள்ளே செல்ல வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. மிகப்பெரிய பேரழிவை அமெரிக்காவெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சைனாவும் அப்படித்தான். நிலநடுக்கம், ஏகப்பட்ட அழிவுகளை தேடி சைனாவும் இருக்கிறது. பூமியில் 3 இடத்தில் அட்லாண்டிக் மகா சமுத்திரமும் பசிபிக் பெருங்கடலும் சந்திக்கிறது. ஒன்று பூமத்திய ரேகைக்கு கீழே சிலி, அர்ஜென்டினா. அதுக்கடுத்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் சந்திக்கிறது. அதற்கு மேலே ஜப்பானுக்கு மேல் ஒரு இடத்தில் சந்திக்கின்றது. அதனால்தான் இந்த இடத்தில் பௌதிக மாற்றம் ஏற்பட்டு பல கடல் கொந்தளிப்புகள் ஏற்படுகிறது. பூமத்திய ரேகை இலங்கையினுடைய நடுப்பகுதியில் செல்லுகிறது. அதனால் பூமத்திய ரேகையினுடைய நடுத்தட்டு பகுதிகள் எல்லாம் மாற்றங்களுக்குரிய பாதையில் செல்லுகிறது. அதனால் இலங்கை இருக்குமா என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இருக்காது. இதுதான் உண்மை. அழிவை பற்றி சொல்லுகிறோம். 1964 ஒரு இரவில் 1 மணி நேரத்தில் கடல் ஆக்ரோசப்பட்டு டன்ஸ்கோடி என்ற ஒரு இடத்தை தரமட்டமாக்கி அழித்து விட்டது, இருக்கிற இடம் தெரியாமலே. அதுபோல்தான் இலங்கையும் அழிந்துவிடும், பிலிப்பைன்ஸ் அழிந்துவிடும் ஒரு பகுதி, இந்தோனேசியா ஜகார்த்தா என்னும் இடத்தில் ஒரு பகுதி அழிந்துவிடும், புருணை நாடு தண்ணீருக்குள் முழுகிவிடும். இப்படி பல நாடுகள் இயற்கை சீற்றத்தை சந்திக்கும் காலங்கள் வந்துவிட்டது. இதை சொன்னால் என்னை போன்றவர்களை பைத்தியக்காரன் என்பார்கள். 1502 ஜெர்மனியில் பிறந்தார். 1552 நூற்றாண்டு என்று 5 புத்தகங்களை எழுதினார்.
அதில் எழுதப்பட்ட எழுத்துக்களை எப்போது பார்த்தாலும், ஆனால் இந்திய தேசியத்தில் தான், இந்தியாவில் தான், நமது நாட்டில் தான் நம் திறமைகளை எல்லோரும் கூறிட்டு பார்க்கிறார்கள், அதை ஏளனப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் அத்தனையும் இந்தியாவில் பிறந்ததுதான், அத்தனையும் இந்தியாவில் வளர்ந்ததுதான் ஜோதிடக்கலை என்பார்கள். ஜோதிடக்கலை என்பது ஒரு விஞ்ஞானக்கலை. அந்த விஞ்ஞானக்கலையை சாதகப்படுத்திக் கொண்டுதான் இன்னைக்கு எல்லோரும் பாதகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது வரும், இது வரும், இது வரும், அது வரும், எதுவும் வருவதில்லை. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சூரியன் சுருங்கிக் கொண்டிருக்கிறது, சந்திரன் விலகி கொண்டு போகிறது, எதுவும் விலகாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான சூரியனும் ஆயிரக்கணக்கான பூமிகளும் ஆயிரக்கணக்கான தோற்றங்களும் இதேபோல் பல வடிவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில். அப்படி இருக்கிற போது இன்று இந்த பூமியில் நடக்கின்ற ஒரு கொடூரமான செயல், சூரிய புயலாக மாறுகிறது. இந்த சூரிய புயல் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு, அதாவது 2036 வரையில் இந்த சூரிய புயல் இருக்கும். இந்த சூரிய புயல் வருகிற போது சுனாமி வரும், மனித அழிவுகள் ஏற்படும், விவசாய அழிவுகள் ஏற்படும், மழை பொழியாது, மேகங்கள் எல்லாம், அந்த ஈரப்பத காற்றுகள் எல்லாம் மாறி புகையாக மாறிவிடும். இவைகளெல்லாம் மாறுதலுக்கு செல்லுகிற போது மனிதன் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திப்பான். ஆனால் இருந்தாலும் இறைவன் அதற்கும் ஒரு வழி செய்திருக்கிறான். அந்த சூரிய புயலில் இருந்து மனிதன் தப்பித்து மறுபடியும் வாழ்கிற போது இயற்கை சீற்றங்களாக மாறுகிறது. அந்த சீற்றத்தில் தான் மழை அதிகமாக பொழிகிறது, நிலநடுக்க வருகிறது, விவசாயங்கள் ஏற்குமாறாக வருகிறது, மனித வளர்ச்சிகளில் பெற முடியாத நோய்களை இவர்கள் பெறுகிறார்கள், வாழ முடியாத வாழ்க்கைகளை மனிதர்கள் வாழ்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இந்த ராசிக்காரர்களுக்கு இது வரும், அந்த ராசிக்காரர்களுக்கு அது வரும், எதுவும் வராது. வாழ்க்கையில் இயற்கையில் இதுதான் வரும் என்றால் இதுதான். சர்க்கரை நோய், இந்த சர்க்கரை நோய் எப்படி வருது? இந்த சர்க்கரை நோய்க்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காளா? மருந்து யாரும் கண்டுபிடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோய் 1200 டிகிரி ஹைட்ரஜன், 1200 டிகிரி நைட்ரஜன், இந்த ரெண்டும் சந்திக்கின்ற போது டைவர்ட் ஆகிறது அமோனியம். அமோனியம் X+ என்பது டைவர்ட் ஆகிவிட்டது. சாம்பல் சத்து, கீழியம் சத்து, செம்பு சத்து, தாமரை சத்து, இவைகளெல்லாம் சல்பர் சத்து, இதுகளெல்லாம் இந்த ஆக்சிஜனோடு கலந்து நாம் சுவாச பையில் செல்லுகிற போது அந்த கடையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்கள் அனைத்தும் ட்ரையாகி விடுகிறது. குளுக்கோஸ் பேலன்ஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்படி போகிற போது இவனுக்கு சர்க்கரை நோய் என்று ஒரு நோயை இவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு சத்துதான் பற்றாக்குறை. ஆனால் அந்த சத்து பற்றாக்குறை என்பதுதான் சர்க்கரை நோயாக மாறிவிட்டது. இதற்கு உணவே மருந்தாக்க வேண்டும். நீங்கள் இன்சுலின் போடுவதோ அதற்கு மருந்து சாப்பிடுவதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இப்படி இயற்கை மாற்றத்தில் ஏற்படும் நோய்கள், இந்த நோய்கள் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டால் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இவைகளெல்லாம் விளைந்து கொண்டேதான் வரும். இனிமேல் குறையாது. இவைகளெல்லாம் கூடிக்கொண்டுதான் இருக்கும். நீங்கள் சொல்வீர்கள் மருந்தை கண்டுபிடித்தீர்கள், அது இன்னொரு முறையில் வீரியத்தன்மையை உருவாக்கும். இவைகளெல்லாம் தெரியாமல் தான் இயற்கை சீற்றத்தை மனிதர்களே உருவாக்கி இருக்கிறார்கள், செயற்கை என்னும் உலகத்தை விரும்பி. எப்படி செயற்கை? செயற்கை என்னும் உலகம் என்பது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாட்டலைட்டுகளை மேலே உலாவ விடுகிறார்கள். கீழையும் பூமியில் சிதைவு, வான்வெளியிலும் சிதைவு. இந்த 2 சிதைவுகளும் மனிதனுக்கு எதிராக மாறுகிறது. மனிதனை எதிர்த்து போராடுகிறது. மனித சமுதாயம் மண்ணுக்குள் மக்கி போகிறது, உளுத்து போகிறது. இதை புரியாதவர்கள் சொல்லுகிறார்கள், மேச ராசியிலிருந்து இந்த ராசிக்கு வந்தவுடன் அந்த ராசி எடுத்துக்கொள்வீர்கள். அப்புறம் சொல்லுவாங்க இன்னொன்னு, இப்ப பெரிய சாமிகள் எல்லாம் ஒரு பெரிய கூட்டணி போட்டா. என்ன கூட்டணி போட்டிருக்காங்கன்னா, இந்த இயற்கையிலிருந்து மனுஷனை பிரிச்சு இவங்க செயற்கையில உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த யோகா பண்ணா நீங்க எல்லாம் யோகா பண்ணவனுக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் உயிர் கேரண்டி கொடுக்க முடியும் உங்களால? யோகா பண்ணவாளுக்கு, ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆயிரம் வருஷம் கொடுப்ப யோகா பண்ணா? இவன் 200 வருஷம் வாழ்ந்தா, யோகா படுத்தான் இவர் 300 வருஷம் வாழ்ந்தா? இல்ல, சராசரி மனிதன் சராசரியாகத்தான் வாழ்வான். சராசரியான காலத்தில் தான் மரணம் வரும். ஏன் உடலை வரித்து உங்களை மனநோய்களாக மாற்றி, மனநோயாளிகளாக மாற்றி நீங்கள் உங்களை இழந்து விடுகிறீர்கள் என்பதுதான் எனக்கு ஒரு வருத்தம். எல்லோரும் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள், எல்லாம் போயிருவேன். நீ கண்ணை மூடனா கடங்கா இருந்தா வருவேன் வீட்டுக்கு.
கண்ணை மூடனா இருக்கிற பிரச்சனை தான் வரும். அப்ப பிரச்சனையை விட்டு போய் நீ தியானம் பண்ணி என்ன செய்ய போற? நிதானத்தை பண்ணு, நிதானத்தை தியானி, வாழ்க்கையை தியானி, அன்பை தியானி, உன் செயலை தியானி, நிச்சயமாக நீ வாழ முடியும். ஆக ஒவ்வொருத்தவரும் என்னுடைய பாதையில் வந்தால் எனக்கு, உன்னுடைய பாதையில் வந்தால் உனக்கு, இப்படித்தான் சொல்றாங்க. அதனாலதான் சூரிய பகவானே ஒரு 700 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய வெப்பநிலைகளை கூட்டியிருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தில். இந்த வெப்பநிலை இன்னும் காந்த அலைகளும் கலர்ந்து மிகப்பெரிய சேதத்தை உண்டு செய்யும். ஏனென்றால் சல்பர் சத்து என்பது எப்போதும் ஒரு மனிதனை தொடுகிற போது அதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கிட்னியில் இருக்கக்கூடிய யூரியாவெல்லாம் சேர்ந்த உடனே, யூரியா கால்சியம் சேர்ந்த உடனே கிட்னி நல்லா இருக்கும். அந்த கிட்னியில் சல்பர் சத்துன்னு ஒன்று சேர்ந்த உடனே அந்த கிட்னி வெந்து போகும். அந்த மாதிரி சல்பர் போராட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சல்பர் எப்படி போராடுது அப்படின்னா, அமோனியம் X+ ஆக மாறி பூமியில் 3வது உலக யுத்தத்தை தானாகவே எடுத்துக்கொண்டது இயற்கை கையில். அதனால் உங்கள் விஞ்ஞானம் செல்லாது. ஏனென்றால் 2028 மேலே பறக்கின்ற போது சூரிய புயல் ஏற்பட்டு இந்த சல்பரும் அதோடு கலந்து அந்த சல்பரோடு வருகிற போது மேலே செல்லுகின்ற ஏரோப்ளேன் எல்லாம் சாம்பலாக மாறி கீழே விழுந்துவிடும். எங்கு மறைந்தது என்று யாருக்கும் தெரியாமல் மாறிவிடும். இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதனால் விஞ்ஞானம் மனிதனை தொட்டது, மனிதன் விஞ்ஞானத்தை தொட்டு தேசத்தை கெடுத்தான், மண்ணை கெடுத்தான், வாழ்க்கையை கெடுத்தான். இதான் உண்மை. விஞ்ஞானத்தையும் அளவுகோலோடு வைத்துக் கொண்டு மனிதன் அனுபவித்தால் மனிதனுக்கு அதுவே தாளச் சிறந்த ஒரு பெரிய வழி, பெரிய முன்னேற்றம். ஆனால் வரம்பு மீறி விஞ்ஞானத்தை தொடுகிறார்கள். ஒரு கரண்டை கண்டுபிடித்தவன் மனிதன்தான். ஆனால் அந்த கரண்ட் அவனுடைய கையில் கண்ட்ரோலில் இருக்கும் வரையில் அவன் சொன்னபடி எல்லாம் கேட்கும். அந்த கரண்டை நான் தான் கண்டுபிடித்தேன் என்று அந்த கம்பியில் கை வைத்தால் அவனை கொன்றுவிடும். ஆக மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞானம் மனிதனை கொள்வதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் உங்களுக்கு? அறிவு செல்வங்களே, நான் இதுவரையில் பல கதைகள் சொல்லியிருக்கிறேன். பெங்களூரில் இருக்கக்கூடிய விதான் சபத்தில் கூட 72க்கு பின்னால் ஆட்சியாளர்கள் யாரும் முறையாக ஆட்சி ஆள முடியாது. எவர் ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறாரோ அவர் அசிங்கப்பட வேண்டும், கேவலப்பட வேண்டும், பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த விதான் சவுத் கட்டடம் அப்படி. இந்த சாஸ்திரம்னு ஒன்று சொல்றாங்க, அது இந்த பெரியார் கட்சியில் இருக்கவனுக்கு மட்டும்தான் பொய்யா இருக்கும், மற்றவனுக்குலாம் இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் பெரியார் சாஸ்திரத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர். அதனால அது ஒண்ணுதான் பொய், மற்றதெல்லாம் உண்மை. அவங்க சொல்றது பூரா. ஏய்யா, உனக்கு உன் கொள்கை மெய்யின்னு சொன்னா அவனுக்கு அவனுடைய கொள்கை மெய்யாக இருக்காதா? உன் கொள்கையில உனக்கு விருப்பம்னா மற்றவனுக்கு அவன் கொள்கையில விருப்பம் இருக்காதா? நீ ஏன் பேசுற? உன்னை நீயே பேசிக்கொள். தனக்குத்தானே தன்னை பேசிக்கொள்பவன் பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கும் ஒரு கொள்கை. அந்த கொள்கையை வைத்து நீங்கள் வாழ்கிறீர்கள், சந்தோஷமாக இருங்கள், உங்களை குறை கூறவில்லை. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். இயற்கையை பார்த்தீர்களா? இந்த இயற்கையினுடைய கோரத்தாண்டவத்தை மனிதர்களால் அடக்கி நின்று ஆள முடியவில்லை. அது கோரத்தாண்டவம் ஆடுகிறது. சூரிய புயல் வீசப் போகிறது, மேகப்புயல் வீசப் போகிறது. மேகப்புயல் ஒரு இடத்தில் வெடித்தால் ஒரு ஆண்டுக்கு பெய்யும் மழை 10 மணி நேரத்தில் பெய்து அந்த இடத்தை அழித்து விடும். அப்படி மேகப்புயலும் கூடும். ஏன் இந்த மேகப்புயல் கூடுகிறது? மேகப்புயல் கூடுவதற்கு காரணம் என்ன? கருமேகம் கூடுகிற போது அந்த மேகத்தை சல்பர் சத்தானது குளிர்ந்த காற்றோடு படுகிற போது அந்த மேகத்துக்குள் மறைந்திருக்கும் மலைத்துளிகள் மண்ணில் விழுகிறதை போல இந்த சல்பர் சத்தும் கீலியம் துகளும் இந்த சாம்பல் சத்தும் இந்த அமோனியமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மேக வெடிப்புகளை உருவாக்குகிறது செயற்கையால். இந்த செயற்கை எனும் வெடிப்பை மனிதன் உருவாக்கி விட்டான். இனி அதை கட்டுப்படுத்த முடியாது. பாருங்க, துபாயில கூட செயற்கை மலையை உருவாக்குறோம் சொல்லி பண்ணா, அது போய் அதை ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சு அந்த துபாயவே கிடுகலங்க விட்டுடுச்சு. அந்த மாதிரி மனுஷன் என்னென்ன விஞ்ஞானத்துல செஞ்சானோ அது பூரா அவனுக்கு எதிராக வந்துடும். இதுதான் உண்மை, வேற ஒன்றுமல்ல. இப்ப செல்போனே இருக்கு. செல்போனே 2032க்கு பிறகு காதல வச்சேன்னா காது வழியே உள்ள போய் அந்த ஒளி டக்குன்னு அடிச்சு இதயத்துல போய் கேன்சர் வந்துடும். ஏன்னா அந்த சிலிக்கானுடைய வேகம், இந்த ஒளியினுடைய வேகம், இதெல்லாம் உள்ள போய் அடிக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்பயும் பாருங்க, 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் அந்த செல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படியே மறையும், அந்த கண்ணுக்குள்ள ஒளிகள் எல்லாம் படரும். இப்படித்தான் மனிதனுடைய விஞ்ஞானம் மனிதனுக்கு ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கினாலும் மனிதனுக்கு எதிராக மாறுகிறது. அதுதான் உண்மை. இதை வைத்துவிட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நான் நினைத்தால் நீங்க எதுவுமே நினைச்சா நடக்காது. நீங்க சம்பாரிச்ச சொத்து சுகம் பூரம் போயிடும்.
என்னத்தை சம்பாரிச்சாலும் மனுஷன் ஒரு நாளைக்கு செத்த 6 அடி மண்ணில் ஓடித்தான் புதைக்க போறேன். இதுக்கு முன்னாடி 5000 கோடி 10,000 கோடி 15,000 கோடி சம்பாரிச்சவங்க எங்க இருக்காங்க? ஒருத்தர் இல்லை. பூரா வானத்திலேயே உதச்சாங்க. மண்ணுக்குள்ள உதப்பேன் இல்லை தீர வைப்பேன். இந்தியாவிலே பெரும் பணக்காரர் யாரு சொல்லு? ஒன்று சொல்லுவீங்க. இந்தியாவில் பெரும் பணக்காரன் அதானி, அம்பானி, டாடா, பிர்லா. யாரா பணக்காரன்? அவ்வளோ பணக்காரன் இல்லை, ஏழை பிச்சைக்காரன். பணக்காரன் யாரு? அம்பானி படம் போட்டோ, அதானி படம் போட்டோ, டாடா பிர்லா படம் போட்டோ ஒரு ரூபாத்தால் அடிச்சா இந்தியாவில் செல்லுமா? செல்லாது. எனது தந்தை தேசப்பிதாவினுடைய காந்தியினுடைய படம் போட்டால் தான் அந்த பணம் செல்லும். அதனால் இவர்கள் பணக்காரர்கள் அல்ல, செல்லாத நோட்டு, செல்லக்கூடிய நோட்டு என் தந்தை, என் தேசப்பிதா காந்தி தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பணக்காரன், இவர் பணக்காரன். அவர் என்ன பணத்தை கரைச்சு குடிச்சுறாரா? இல்லையே. எல்லாரும் இந்த தேசத்தில் ஏதோ ஒரு தொழில் செய்கிறார்கள். அந்த தொழில் மூலமாக மக்களை ஏமாற்றுகிறார்கள், நன்றாக சம்பாதிக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஆண்டி முதல் அரசன் வரையில் இதுதான் நடக்கிறது. கிளிச்சோசியன் பாப்பவன் முதல் கொண்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மக்களே, இயற்கைக்கு எதிரான செயலை விட்டுவிடுங்கள். இயற்கைக்கு எதிரான செயலை செய்தால் அந்த இயற்கை உங்களை திரும்பி பழி வாங்கிவிடும். இயற்கை என்பது ஒரு பந்தை எறிகிறேன் ஒரு மதிலில், அந்த பந்து உனக்கு எதிராகத்தான் மீண்டும் வரும். அதுதான் இந்த இயற்கை. இந்த பிரபஞ்சத்தில் போய் விரிவடையாது, மீண்டும் உன்னிடமே சென்று அடைந்து உன்னைத்தான் மறுபடியும் தாக்கும். அதனால் இயற்கையை சிதைக்காதீர்கள், இயற்கையை நேசியுங்கள், தேசத்தை நேசியுங்கள், தேசிய வளர்ச்சியை நேசியுங்கள், தேசத்தினுடைய மக்கள் வளர்ச்சியை நேசியுங்கள், தொழில் வளத்தை நேசியுங்கள், எதிர்காலத்தை நேசியுங்கள். இது நேசிக்க தவறுகிறவர்கள் இந்த தேசத்தில் உள்ள மக்கள் அல்ல, தேசத்திற்கு துரோகமானவர்கள். அதனால் எல்லோரும் தேசத்தை நேசியுங்கள், தேசத்தை நேசிப்போம். வாழ்க, வளமுடன், வளம் பெறுக, நலம் பெறுக.